நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மார்கழி மாதத்தினுடைய 27ஆம் நாள் காலையிலே கூடாரவல்லி என்கின்ற ஒரு ஒப்பற்ற நாளின் பின்புலத்திலே நாம் இன்றைய பாசுரத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். பாவை நோன்பிலேயே மிக முக்கியமான ஒரு நாள் என்று இன்றைய நாளை சொல்லலாம். ஏனென்றால் இன்றுதான் அந்த மாலவன், அந்த கிருஷ்ணன், அந்த கண்ணன், அந்த அரங்கன் ஆண்டாளுக்கு திருமண வரம் தந்தான். அவளுடைய கோரிக்கையை நிறைவேற்றினான். அவளுடைய விரத பயன் என்று இதை நாம் சொல்லலாம். அவளுக்கு இன்றைக்கு கோலாகலமான ஒரு நாள். அவள் எதற்காக விரதம் இருந்தாளோ, எதற்காக எல்லாரையும் விரதம் இருக்க செய்தாளோ, அந்த விரதத்திற்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது அல்லவா, அந்த நோக்கம் ஈடேறிய நாள். அந்த வகையில் இன்றைய நாள் கூடாரவல்லி என்று சிந்திக்கப்படுகின்ற ஒரு சிறந்த நாள். கூடாரவல்லி என்று சொல்லலாம், வரம் கிடைத்த நாள் என்று சொல்லலாம், பயன் கிடைத்த நாள் என்று சொல்லலாம், பயன் கிடைக்கும் நாள் அப்படின்னு சொல்லலாம். 26 நாள் விரதம் இருந்தாச்சு. நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், நீராடி மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அலங்காரமும் இல்லாமல் இறை சிந்தனை ஒன்று மட்டும்தான் இந்த விரதத்தினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த இறைவனுடைய பிரதாபத்தை ஒவ்வொரு விதத்திலே எண்ணி, அவனுடைய அவதார சிறப்பை எண்ணி, அந்த அவதாரங்களுக்குள்ள புகுந்து அவன் என்னென்ன செய்தான் என்று எண்ணி பார்த்து மகிழ்ந்து சிலிர்த்து வியந்து போற்றி இப்படி
26 நாட்கள் அவள் வந்து தானும் விரதம் இருந்து தன்னை சார்ந்தவர்களையும் விரதம் இருக்க செய்து நம்மையும் அதோட நாம் சேர்த்துக்கணும், விரதம் இருக்க செய்து நம்மை வந்து அழைத்து கொண்டு வந்தாள். இன்னைக்கு அந்த விரதத்திற்கு ஒரு முடிவு. அதாவது இனிமேல் சாப்பிடாமலாம் இருக்க வேண்டாம், பட்டினி கிடந்து நாம் வந்து எல்லாவற்றையும் துறந்து நாம் வந்து விரதம் இருந்தது போதும். இன்றைக்கு நாம் சந்தோஷமாக இந்த தினத்தை கொண்டாடணும். ஏன்னா நமக்கு எதற்காக விரதம் இருந்தோமோ அந்த விரதத்திற்கான பயன், அந்த விரதத்திற்கான வரம் நமக்கு கிடைத்து விட்டது. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம். நாடு புகழும் பரிசினால் நன்றாக குடகமே தோள்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பலகனும் யாம் அணிவோம். இந்த இடத்துல அவர் தன் சன்மானம்னு அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, நீயும் அகமகிழ்ந்து இந்த நாடே வியந்து போற்றும் பரிசுகளாக அவள் சொல்கிறது கையில் அணியும் சூடகம், கையில் தான் அதை அணிய முடியும், தோளில் அணியும் தோள் வளைகள், அப்புறம் காதில் அணிந்து கொள்ளுகிற தோடுகள், அப்புறம் தலையில் வைத்து கொள்ளுகிற பூக்கள், அப்புறம் காலில் கடகம் என்று அணிகின்ற கடகம், அதாவது கொலுசு போன்ற விஷயங்கள், இந்த அணிகலன்கள் இருக்கிறதே, இவைகளை எல்லாம் நாம் இன்றைக்கு அணிந்து கொள்ளுகிறோம். நாங்கள் வந்து இத்தனை நாளாக அழகுபடுத்தி கொள்ளவில்லை, இதையெல்லாம் நாங்கள் தரிக்கலை, இப்போ நாங்கள் இதையெல்லாம் தரித்து கொள்ளுகிறோம். நீ எங்களுக்கு இதெல்லாம் தா. ஏன்னா எங்களுக்கு இன்றைக்கு மிக மகிழ்ச்சியான சந்தோஷமான நாள். ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு. நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? இவைகளெல்லாம் அணிந்து கொள்வது மட்டுமல்ல, இன்றைக்கு புத்தாடை வாங்கி வந்து அணிந்து இந்த விரதம் இன்றைக்கு முடிகிற வகையில் நாங்கள் வந்து இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? முழங்கையில் நெய் வழிய பால் சோறு. கற்பனை செய்து பாருங்கள், எத்தனை அதை நினைக்கும் பொழுதே நமக்கு ஒரு ஐயோ சாப்பிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம். முழங்கையில் நெய் வழிய அந்த பால் சோறு உண்பதற்காக வந்துள்ளோம். ஏன்னா நாங்கள் மேற்கொண்ட விரதம் இன்றைக்கு முடிந்து எங்களுக்கு நல்லருள் கிடைத்திருக்கிறது. ஆகையினால அதை கொண்டாடுகின்ற விதத்தில் நாங்கள் ஆடை உடுப்பும் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழி வார கூடி இருந்து குளிர்ந்தேலோரம்பாவாய். அதாவது எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கூடியிருந்து, அதுதான் கூடார வள்ளி என்று சொல்லுகிறோம். தனியாக ஒருவன் சுயநலத்தோடு இந்த உலகத்தில் ஒரு இன்பமாக வாழ்ந்துடவே முடியாது. நமக்கு நாமே சந்தோஷப்பட்டு கொள்ள முடியாது. நம்ம யார்கிட்ட போய் சொல்லுவோம், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, எனக்கு யாரும் தேவையில்லை, நான் ஒரே ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து விட்டு போய்விடுகிறேன் என்று சொல்ல முடியுமா? அதை விட ஒரு பெரிய தண்டனை இருக்க முடியாது. சந்தோஷம் என்பது தனியாக சுயநலமாக இருப்பதில் கிடையாது. சந்தோஷம் என்பது கூட்டம் சார்ந்தது. கூட்டம்னு வந்துட்டால் பல்வேறுபட்டவர்கள் இருப்பார்கள். பல்வேறுபட்டவர்கள் இருக்கின்ற இடத்துல ஒற்றுமையாக இருப்பது, ஒற்றுமை வந்து ரொம்ப பிரதானம். நம்மை போல பிறரை நினைத்து, பிறரை போல நம்மை நினைத்து நாம் வந்து எல்லாருமா ஒன்றாக சேர்ந்து பாவை நோன்பு திருப்பாவையான ஆண்டாள் பிராட்டி மறைமுகமாக இந்த 30 நாளும் நமக்கு சொல்லுவது என்ன அப்படின்னு சொன்னால், சுயநலம் கூடாது, தனித்த சிந்தனை கூடாது, நல்லது அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்திற்கு எல்லாருக்கும் பொருது, அதனால எல்லாருக்குமானது அது அப்படின்னு சொல்லி அவள் வந்து ஒரு பொது சிந்தனையாக, புது சிந்தனை மட்டுமல்ல பொது சிந்தனையாக அவள் வந்து எல்லாரும் ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் அவள் வந்து தன்னுடைய ஒவ்வொரு பாசுரத்திலேயும் அவள் வந்து மறைமுகமாக நமக்கு உணர்த்துகிறாள். அதில் இன்றைக்கு இந்த கூடாரவல்லி பாசுரத்திலே வந்து அவள் வந்து அந்த விரத வெற்றி அதை சொல்லுகிறாள் மறைமுகமாக. இந்த இடத்துல இன்னொரு சிந்தனை, நம்ம வந்து இவ்வளோ நாள் பசியோடு இருந்தோம், அந்த பசி இன்றைக்கு முற்று பெறுகிறது. பசி முற்று பெற்று முடங்கை வழியே, அதாவது நெய் வழியே நாம் வந்து இன்றைக்கு பால் சோறு சாப்பிட போகிறோம். அப்போ பால் சோறு வந்து பசியை முறித்து விடுகிறது. அப்போ அந்த பசியோடு அந்த பசியை ஒரு ஒழுங்குக்குள் வைத்து அடைத்து அப்படிங்கிறது தான் விரதத்தினுடைய சிறப்பு. விரதம் இருப்பதில் நம்ம உணவு உண்றதில்லை,
உணவு சிந்தனையே இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை அப்படிங்கிறோம். 10 செய்கிற இந்த மனம் இருக்கிறதல்ல, பசி வந்துட 10 செய்கிற இந்த மனத்தை 10 செய்யாமல் கட்டி போட்டு இறைவனை மட்டுமே சிந்திக்க வைப்பதாக மாற்றி கட்டுப்படுத்தியனுடைய விளைவு, அதனுடைய வெற்றி, அதனுடைய பயன், நாம் எதை நோக்கி விரதம் இருந்தோமோ அது நமக்கு கிடைப்பது. அதில் ஒரு ஆனந்தம். இது சும்மா கிடைக்கல. நாம் அதற்காக சிறந்த முறையில் முயற்சி செய்தோம். அடுத்தது மேலானதை பெற்றோம். கேட்டு பெறுவது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது மலிவானதாக இருக்கக்கூடாது. அதுதான் நேற்றைய பாசுரத்தில் சொன்னது. கேட்டு பெறுகின்ற வரம் அப்படிங்கிறது இருக்க, அது வெறும் அழிந்து போகின்ற பொன்னாய் பொருளாய் இந்த பூவுலகம் சார்ந்த ஒன்றாய் இல்லாமல் எந்நாளும் அழிவில்லாத என்னை உன்னிடம் சேர்த்துக்கொள், என்னை நீ ஏற்றுக்கொள், உன் திருவடிகளை விட இந்த உலகத்தில் ஒப்பற்ற இடம் எதுவுமே கிடையாது. திரும்ப திரும்ப பிறந்து இந்த உலகத்திலே உழலுவதைப் போல ஒரு கஷ்டம் எதுவுமே இருக்க முடியாது. ஆகையினாலே அவனிடம் மேலானதை கேட்டு அவனிடம் சென்று சேருவது, மேலானதை கேட்பதற்காக முயலுவது தான் விரதம். குறிப்பாக இளம் வயதில் ஒரு பெண் விரதம் இருப்பது அப்படிங்கிறது, அப்போ இந்த விரதத்தினுடைய நோக்கம் அவனுடைய திருவடிகளை அடைவதா அப்படின்னாக்கா அதுவும் தான். ஆனால் இந்த உலகத்தில் வாழுகின்ற நாளில் நாம் கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நல்ல மழை பெய்யணும். நல்ல மழை பெய்தால் நல்ல விளைச்சல், பசி என்பது இருக்காது. அடுத்து ஒரு பெண், அவளுக்கு காவலன், நல்ல காவலன் யாருன்னா நல்ல கணவன், அன்புள்ள பண்புள்ள நல்ல கணவன். ஒரு நல்ல கணவன் ஒருத்திக்கு கிடைத்து விட்டால் அப்புறம் அவளுக்கு எதுவுமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு பெண் பாதுகாப்பாக இருக்கின்ற ஒரு தேசம் மிகச்சிறந்த தேசமாக இருக்கும். பெண்ணினுடைய நலம் ரொம்ப முக்கியம். ஆக மழை வளம், பெண் நலம், இந்த இரண்டும் உள்நோக்கம். மேலான நோக்கம் இறைவனுடைய திருவடிகளை அடைவது. இதுதான் பாவை நமக்கு முற்றாக சொல்லுகின்ற ஒரு செய்தி. கூடாரவல்லி இன்றைக்கு நம்மை இந்த அளவிற்கு சிந்திக்க வைத்திருக்கிறது. நாளை 28ஆம் நாள் பாசுரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. அது பழச்சுவை என அமுது என அறிதற்கு அரிது என எழுது என அரிது என எளிது என அமரரும் அறியார். இது அவன் திருவுரு, இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவடற்பொழில் திரு உத்தர கோஷமங்கை, மதுவடற்பொழில் திரு உத்தர கோஷமங்கை, உத்தர கோஷமங்கை உள்ள திருப்பெருந்துறை மன்னா, உத்தர கோஷை மங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா, எது எமை பணிகொள்ளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி. எழுந்தருளாயே எழுந்தருளாயே எழுந்தருளாயே
அது பழச்சுவையென அமுதென அறிதற்கு அது பழச்சுவையென அமுதென அறிதற்கு அறுதன எளிதென அமரரும் அறியார் அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இது அவன் திருவுரு இவனவனேனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தர கோஷமங்கை மதுவளர் பொழில் திரு உத்தர கோஷமங்கை உள்ள திரு பெருந்தூரை மன்னா உள்ள திரு பெருந்தூரை மன்னா எது எமை பணி கொழுமாற அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அது பழச்சுவை அமுது அரிதற்கு அரிது எளிது இப்படியெல்லாம் எல்லோரும் சொல்லுகிறார்கள். கடவுள் யார் என்கிற கேள்விக்கு அவரவர்கள் விடை சொல்லுகிறார்கள். ஒருத்தர் சொன்னார், கடவுள் யார் தெரியுமா, கடவுள் எப்படி இருப்பார் தெரியுமா, பழச்சாறு போல தித்திப்பார், அது பழச்சுவை. இன்னொருத்தர் சொன்னார், அவர் எப்படி இருப்பார் தெரியுமா, அவர் எந்த அளவுக்கு எனக்கு இன்பம் தருவார் தெரியுமா, அமுதமாக இருப்பார், அது பழச்சுவை அமுது. இன்னொருத்தர் சொன்னார், அவரை புரிந்து கொள்ளவே முடியாது, அறிவுக்கு அரிதானவர், அறிவுக்கு அரியவராக கிடைத்தற்கு அரியவராக இருக்கக்கூடியவர், அரிதற்கு அரிது. இன்னொருத்தர் சொன்னார், இதெல்லாம் இல்லை, கடவுளை பெறுவது மிக மிகச் சுலபம், மிகவும் எளியவர், அது பழச்சுவையென அமுதென அரிதற்கு எளிதென அரிதற்கு அரிதென ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக சொல்லுகிறார்கள். அமரரும் அறியார். தேவர்களால் கூட அந்த ஆண்டவனை முழுமையாக உணர்ந்துவிட முடியாது. அவரவர்களுக்கு எப்படி அனுபவமோ அப்படியெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்களே தவிர முழுமையாக அந்த ஆண்டவனை யாராவது தெரிந்து கொண்டு விட்டார்களா, உணர்ந்து கொண்டு விட்டார்களா என்றால் இல்லை. ஆனால் இது அவன் திருவுரு, இவன் அவன் என்று எங்களால் சொல்ல முடிகிறது. எப்படி? எங்களுக்காக தேவர்களுக்கு கூட எட்டாத நீ இறங்கி வந்திருக்கிறாய். அப்படி இறங்கி வந்து எங்களுக்காக நீ காட்சி கொடுக்கிறாய். அப்போது நாங்கள் என்ன செய்கிறோம்? இதுதான் அவனுடைய திருவுரு என்று சொல்லுகிறோம், இவன் அவன் என்று சொல்லுகிறோம். புலித்தோலை அரைக்கசைத்து நீ வந்தால் இதுதான் சிவபெருமான் என்று எங்களாலே அடையாளம் காட்ட முடிகிறது. இது அவன் திருவுரு, இது அவன் என்றெல்லாம் நாங்கள் சொல்கிறோமே, அப்படி எங்களுக்கு ஒரு பேற்றினை நல்கியிருக்கிறாய். மது வளர் பொழில் உத்தரகோச மங்கை உள்ளாய் திருப்பெருந்துறையாய். திருப்பெருந்துறை என்கிற ஆவுடையார் கோவிலில்தான் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை மணிவாசகப் பெருமான் பாடியதாக ஐதீகம். இதுவரைக்கும் இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்களில் திருப்பெருந்துறை உரையாய், திருப்பெருந்துறை உரை மன்னா, திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடியவனே, திருப்பெருந்துறை எழுந்தருளிய இறைவனே என்றெல்லாம் சொன்னவர் இந்த பாடலில் இன்னும் ஒரு ஊரை குறிப்பிடுகிறார், திரு உத்தரகோஷ மங்கை. இந்த உத்தரகோஷ மங்கை என்கிற திருத்தலத்தில்தான் மிக பெரிய நடராஜ திருமேனியாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார், மரகத நடராஜர். இந்த மரகத நடராஜரை நினைத்தோ அல்லது
மணிவாசகப் பெருமானுடைய வாழ்க்கையில் உத்தரகோஷ மங்கையில் அவருக்கு வழிகாட்டி அவரை ஆற்றுப்படுத்தியதை நினைத்தோ மணிவாசகப் பெருமான் இந்த பாடலில் திரு உத்தரகோஷ மங்கை உள்ளாய் என்று குறிப்பிடுகிறார். ஏன் 2 திருத்தலங்களை இந்த பாடலில் வைக்கிறார்? இந்த பாடலின் முதல் பகுதியில் என்ன சொல்லுகிறார்? அமரரும் உணரார், ஆனால் அப்படி அமரர் உணர முடியாத ஆண்டவன் எங்களுக்காக இறங்கி வந்து பல வடிவங்களை காட்டுகிறார். திருப்பெருந்துறையில் ஒரு வடிவம், உத்தரகோஷ மங்கையில் ஒரு வடிவம், இன்னும் சொல்லப்போனால் மற்ற திருத்தலங்களிலே ஒவ்வொரு ஊரிலே ஒவ்வொரு வடிவம். இப்படி பல திருத்தலங்களிலே பல வடிவங்களை, அது மாத்திரமில்லை, ஒரே தலத்திலே கூட அந்தந்த அடியாருக்கு தக்கவாறு பல்வேறு வடிவங்களை எடுத்து அந்த வடிவங்களிலே எல்லாம் காட்சி கொடுக்கக்கூடியவர் தானே. ஆகவே அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த இறைவனை உத்தரகோஷ மங்கை உள்ளாய் திருப்பெரும் துறையாய் என்று அழைக்கிறாய். இப்படி அழைத்து நாங்கள் உன்னை வணங்குகிறோம், உன்னை எப்படி வணங்க வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நீ எங்களுக்கு காட்ட வேண்டும். இந்த அதிகாலை நேரத்தில் நாங்கள் எதற்காக தெரியுமா உன்னுடைய இடத்திலே வந்து நின்று உன்னை வேண்டுகிறோம்? எது எம்மை பணிகொள்ளும் ஆறு, எம்மை எப்படி உன்னுடைய பணியில் ஆட்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இறைவனே நீயே தீர்மானித்து எங்களை அந்த பணியிலே ஆட்படுத்தி கொள்ள வேண்டும். எது எம்மை பணிகொள்ளும் ஆறு, அதை எங்களுக்கு கொடு. நாங்கள் இங்கே வந்து உன்னிடத்திலே கேட்பது அதுதான். நாங்கள் எந்த வகையான கைங்கரியம் செய்ய வேண்டும், எந்த வகையான தொண்டு செய்ய வேண்டும் என்பதை நீ தீர்மானித்து எப்படி எங்களை பணிகொள்ள வேண்டுமோ அப்படி பணிகொண்டு விடு. நாங்கள் உனக்கு அடைக்கலம். எங்களுக்கு விழிப்பு வந்துவிட்டது, எங்களுடைய உள்ளத்தில் வெளிச்சம் உதயமாகிவிட்டது. அந்த வெளிச்சத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். அந்த வெளிச்சத்தில் எங்களை பணிகொள்ள வேண்டும் என்று உன்னிடத்திலே வேண்டுகோளை வைக்கிறோம். எது எம்மை பணிகொள்ளும் ஆறோ அந்த ஆற்றை, ஆறு என்றால் வழி, எது எங்களை உனக்கு பணிவிடை செய்யக்கூடிய தொண்டு செய்யக்கூடிய வகையிலே ஆற்றுப்படுத்துமோ அந்த வழியிலே எங்களை நீயே நடக்கச் செய்ய வேண்டும், நீயே அந்த வழியை எங்களுக்கு தர வேண்டும். எது எம்மை பணிகொள்ளும் ஆறு அது கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதிகாலை பொழுதில் உன்னை வணங்குவதற்கு நாங்கள் வெளிச்சத்தோடு வந்துவிட்டோம். இந்த ஒரு நாள் பொழுதுக்காக மாத்திரமில்லை, எங்களுடைய வாழ்க்கையில் விழிப்பு வந்துவிட்டது, எங்களுடைய உள்ளத்திற்குள்ளே ஞான வெளிச்சம் வந்துவிட்டது. அந்த ஞான வெளிச்சத்தில் உன்னை வணங்குவதற்காக வந்து நிற்கிறோம். இனிமேல் எங்களுடைய வாழ்க்கை உன்னுடைய திருத்தொண்டிலேயே செலவழிய வேண்டும் என்று கேட்பதாகத்தான் இந்த திருப்பாடல் அமைகிறது.